ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீச்சியை காமிக்கிறாங்க. ஒரு பார்லேருந்து போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஃபூ தான் வந்து அவளை அங்கே காப்பாற்றுறான். நம்ம ஹீரோயின் நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா. வான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் சின்ன வயசில் வந்து தீப்பிடிச்சப்ப காப்பாற்றிருப்பான் போல். அது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. மிஸ்டர் ஃபூ அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும், நீ இப்படிலாம் என்னை வந்து கூப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையில்லாத ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நீங்கள் இங்கவே இருங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே இதுக்கப்புறம் நீ என்னை இங்கே இருக்க சொன்னேன்னா இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே ரெவன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவளோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நீ என்ன வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த, நீ வந்துட்டு ரொம்பவே எனக்கு கோஆப்ரேட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது நடந்ததெல்லாம் நினச்சிட்டு. நீ வந்துட்டு இதை பற்றி வெளியே யாருக்குமே எதுவும் சொல்லக்கூடாது, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசாமல் வந்துட்டு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போயிடு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அவங்க ஃபேமிலி மொத்தமே அங்கே இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர், நேற்று நைட்டு நீ எங்கே போன, நான் வந்துட்டு ரொம்பவே உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் வீமே அங்கே இருக்கா. அவள் நம்ம ஹீரோயின்ட்ட, நேற்று நைட்டு என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க, நான் வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் நீங்கள் இல்லவே இல்லை, நீங்கள் என்ன யார் கூடயாச்சும் போய் வந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஃபூமே அங்கே வந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு, என்ன பிரதர் நேற்று நைட்டு நீங்களுமே வந்துட்டு வரல வீட்டுக்கு, இப்போ தான் வந்துட்டுருக்கீங்க, ரெண்டு பேரும் என்ன சேர்ந்தா இருந்தீங்களா, ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறா. உண்மையிலே வியோட பிரதர் போல அவன். அப்போ நீ தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்காதான் அவன் கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது, நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அங்கே ரூமில் போயிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோங்க உள்ளே வர்றான். நம்ம ஹீரோயின்ட்ட மெடிசன்லாம் கொடுத்துட்டு, மெடிசனை நீ போட்டுக்கோ, நீ தேவையில்லாமல் வந்துட்டு எதுக்கு பப்ளிக் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நம்மளுக்குள்ள நடந்தது அப்படின்றத கேட்டதும், கிடையாது நான் இப்போ மெடிசன் போட்டுக்கிட்டேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோட்ட, நீங்கள் என்னை வந்து சின்ன வயசில் தீயில வந்து காப்பாற்றினீங்க இல்லையா, அப்போ இருந்தே எனக்கு வந்துட்டு உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. சரி ஓகே, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காத, வா மொதல் இதை வந்து கவர் பண்ணியிருக்க வேண்டானே, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எதுக்கு நீ வந்து காமிச்சிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டாங்க. மெடிசன் போட்டு விட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அப்படியே பாசமாக பார்த்துட்ருக்கா. நீ வந்து இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ, அதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வெளியே இருந்து, என்ன பிரதர் உள்ளே போயிட்டு வரீங்க அப்படின்றத கேட்டதுமே, இப்போ எதுக்காக நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன பாக்கெட் மணி வேணாமா, அதனால தான் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிறியான்னு சொன்னதும் அவள் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி வர்றா. எல்லாருமே ஒரு பார்ட்டிக்காக கிளம்புறாங்க போல். நம்ம ஹீரோயின் நல்லா கவர் பண்ணிட்டு வர்றா. அப்போ அவங்க சிஸ்டர், எதுக்காக நீங்கள் இப்படி வந்துட்டுருக்கீங்க, இந்த தழும்போது ஷாவுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவா அப்படின்றத கேட்டதும், அதை கேட்டுட்டு அங்கே வந்து அவங்க அம்மாவுமே எப்படி வந்துச்சு அப்படின்றத கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அவன் வந்து அங்கே அளவுக்கு அதிகமாக நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டால, அதனால் அவளுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேர் தான் சிஸ்டர் பிரதர், பட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அவளுக்கு இருக்கா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவங்க அப்பா, நீ வாய மூடிட்டு பேசாமருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, உனக்கு டயர்டாக இருந்தால் நீ வீட்டிலே இருமா, ஃபூ வந்து உன்னை கேர் பண்ணிக்கிறட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு போயிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே வேகமாக கவர் பண்ணிக்கிறா. ஏன்னா வந்துட்டு நான் புதுசாக பார்க்க போகிறேன், எல்லாம் தான் பார்த்தாச்சுல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவன் மெடிசன் போட்டு விட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அவனோட கையில் வந்துட்டு அடிப்பட்ட அந்த தழும்பை பார்த்துட்டு, நீங்கள் எதுக்காக இப்போ வரைக்கும் இதுக்கு மெடிசன் போட்டுக்கல அப்படின்றத கேட்டதுமே, எனக்கு அது பெருசாக தோணலை, ஆனால் வந்துட்டு உன்னோட பாடியில் எந்த ஒரு தீக்காயமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை காப்பாற்றும் போது தான் இந்த மாதிரி தீக்காயம் அவனுக்கு ஆயிருக்கும் போல். அவன் நம்ம ஹீரோயின்ட்ட, நீ எப்பயுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு நைட்டு என்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை எப்பயுமே என்னால் மறக்க முடியாது அப்படின்றத சொல்கிறான். நீ என்கிட்ட அப்படி வந்து நெருங்கி வராமல் இருந்திருந்தேன்னா ஒருவேளை நானுமே அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், பட் வந்து நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நீ வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான பொண்ணு கிடையாது, நீ ரொம்ப வீக்காக தான் இருந்த, என்னால் அதுவுமே முடிஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அவனோட வேர்ட்ஸை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அங்கே வந்து வேலை பார்க்குறவங்க இது எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு வேமா அவங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. சேர்த்து நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை இவன் வந்து உன்னோட பிக் பிரதர்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லே அவங்க அம்மா வந்து தீயில வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இவங்களோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து மேரேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா.
ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ நீ எங்கே போகிற அப்படின்றத கேட்டதும் நான் ஷாவை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே சரி வா நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் தேவை கிடையாது நானாக போய்க்கிறேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு உள்ளே யார்ட்டையோ கால் பண்ணி லேடியை வந்துட்டு மாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் நான் வந்து போய்க்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியாதான்னு கேட்கும்போது உன்கிட்ட வந்துட்டு காசு எங்கே இருக்குது டாக்ஸி கொடுக்குறதுக்கு, உனக்கு காசே கிடையாது, எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் நான் தானே வந்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அவகிட்ட நீ அந்த ஷாவை வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்றத சொன்னதும் அதை எதுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நான் வந்து சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, நான் ஒன்றும் இந்த வீட்டோட உண்மையான பையன் கிடையாது, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு எல்லா உரிமையுமே இல்லை. ஸோ வந்து ஆனால் என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஸோ வந்து போட்டி போட்டால் நீங்கள் 2 பேரும் தான் போட்டி போடணும். அதனால் நீ வந்துட்டு பேசாமல் அவளுக்கு வந்துட்டு விட்டு கொடுக்குறது தான் உனக்கு நல்லது, ஷாவோட மேரேஜ் அவளுக்கு வந்துட்டு நடக்கணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா நேற்று நைட்டு உன்னோட சிஸ்டர் வேணும்னே தான் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ஊற்றி கொடுத்தாலாம், அதுக்கப்புறம் நீ என்னை வேணும் நீ உனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்றத சொன்னதும் நீ எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் அவள் அதை நினச்சே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கே போயிட்டுருக்கா. அந்த டயத்தில் அங்கே ஒரு கார் வந்து அவன் முன்னாடி நிற்கிது. அங்கே ஷாவ் தான் வராரு. வா நம்ம 2 பேரும் போய் பேசலாம் அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. மேரேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்குமே நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு ரொம்ப லவ் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் கண்டிப்பாக வந்து இதை யோசிச்சு முடிவு பண்ணுறேன்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான். நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ உடனே கிளம்பி வா, இல்லைன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே அங்கே ஷாவோட சேர்ந்து வர்றாங்க. 3 மினிட்ஸ் நீ லேட்டாக வந்திருக்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஷாவுமே நீ வந்துட்டு நான் சொன்னதை பற்றி யோசிச்சுப்பாரு, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது உனக்கு என்ன சொன்னால் புரியாதா, நான் தான் சொன்னேன்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னதும் நான் ஏன் பேசக்கூடாது, நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்தது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுற மாதிரி பேசினதும் நீங்கள் என்ன என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்னை மிரட்டி பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படி கிடையாது, ஷாவோட லைஃப்பில் வேறு ஒரு பொண்ணு இருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்றத சொன்னதும் என்னோட லைஃப்லையும் தான் வேறு ஒரு பர்சன் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்காமல் அவள் பாட்டு போயிடுறா. அங்கே வந்து வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஷாவை போய் அவள் எதுக்கு தனியாக மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்கா, அவள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவளே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாளோமா அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அவங்க பிரதர் டேமி நீங்கள் தான் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, உங்கள் அப்பா காதில் விழுந்துடாமன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மேலே இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, சொத்துக்காக இப்படிலாம் அலையிறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அங்கே ரூமில் போயிட்டு எதையோ தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து நீ இதை தானே தேடிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் முதல் தாங்கன்னு சொல்லிட்டு அவள் வாங்கும்போது நான் என்ன சொன்னேன், ஷாவை வந்து நீ மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, வீ கூட தான் மேரேஜ் நடக்கணும்னு சொன்னதும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அது என்னோட பர்சனல் மேட்டர் அப்படின்றத சொன்னதும் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா உண்மைகளையும் ஷாவிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ நான் தான் உன்ட்ட சொன்னேன் ஷாவோட லைஃப்பில் வேறு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்றத நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு கேட்டதும் என்னோட லைஃப்லேயும் தான் மேன் இருக்காங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நான் ஷாவிட்ட போய் அந்த மேன் நான் தான் சொல்லவா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இப்படி இவன் கூட வந்து நம்மளை மிரட்டானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து கவலைப்படுறா. நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவனோட ரூம்க்கு வர்றா. வந்ததுமே அவனோட ட்ரெஸ் எல்லாமே அங்கே அன்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து லவ் பண்ணாத ஒரு பர்சனை போய் எதுக்கு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவன் கேட்டதுமே அப்படிலாம் கிடையாது, நான் ஷாவை வந்து ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவில் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு நீ இப்போவுமே வந்துட்டு அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிகிட்ருக்கா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. உன்ட்ட இதுக்கப்புறம் பேசி பிரோஜனம் இல்லை, அடல்ட்ஸ்க்கான தேவையான பொருள் என்னன்னு உனக்கு தெரியல, அதை போய் நீ வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடாம அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வாங்கிட்டு வரும்போது அப்போ அங்கே ஷீன்ற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வர்றா. நம்ம ஹீரோயினோட கையில் அந்த மாதிரி பொருளை பார்த்துட்டு நீ என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, யாருக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, நான் அடல்ட் ஆகிட்டேன், ஸோ வந்துட்டு எது வேணாலும் நான் வாங்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்னோட பிரதர் என்னோட பர்த்டேக்காக சூப்பரான பார்ட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நீ வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தன்னோட பர்த்டேக்காக கிஃப்ட்டு வந்து கேட்டிருப்பா போல். ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன சின்ன பிள்ளைய அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். இப்போ அதை நினச்சிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வா நீயுமே பார்ட்டிக்கு அப்படின்றத சொன்னதும் நான்லாம் வரல அப்படின்றத சொன்னதும் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அவள் வம்பு பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே ஷவுமே இருக்கான். எல்லாருமே சேர்ந்து அங்கே ட்ரூத் ஆர் டேர்
சிலர் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகவே வேணும்னே அங்கே வந்துட்டு அங்கே ஷவுட்டை வச்சு ஒரு பர்சனை வச்சு கொஸ்டின் கேட்க விடுறாங்க. ஏன்னா உன்னோட ஃபியான்ஸே வந்துட்டு எப்படிப்பட்ட பொண்ணு, 2 பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், நீ இப்படி பேச்செல்லாம் பேசாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஷாவ் வந்து ஸ்டாப் பண்ணுறான். அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்லிட்டு இருக்க, அப்புறம் ஏன் இவன் அடல்ட்டுக்கு தேவையான அந்த திங்ஸை போய் வாங்கிட்டு வந்தா மெடிக்கல்ல இருந்து அப்படின்றத கேட்டதுமே ஷாவ் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்காங்க லீச்சி, நீ உண்மையிலே வாங்கினியான்னு கேட்டதும், ஆமாம் நான் வாங்கினேன், என்னோட பிரதர் தான் எனக்கு வாங்க சொன்னார் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிருது. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாங்க. பிரதர் எதுக்காக சிஸ்டர்கிட்ட போய் வாங்க சொன்னான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், ஒருவேளை உனக்காக தான் ஷீயாவே ரொமான்டிக் நைட் எது ஏற்பாடு பண்ணியிருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்களே வாங்கியிருக்க வேண்டாம், உங்கள் சிஸ்டரை விட்டு எதுக்காக வாங்க சொன்னீங்க அப்படின்றத சட்டி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண போகும்போது அங்கே ஷாவ் வந்துட்டு, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாத, உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்றத சொல்கிறான். சரி நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்லேருந்து வெளியே வரும்போது அந்த ஷீமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, நீ எதுக்காக உன்னோட ஃப்ரெண்டை வச்சு இப்படி கொஸ்டின்லாம் அவளை பார்த்து கேட்க வச்சுட்ருக்கு அப்படின்றத கேட்டதும், அப்படி கேட்டால் தானே வந்துட்டு அவள் அசிங்கப்பட்டுட்டு அந்த ஷாவ் வேணான்னு சொல்லுவா, ஸோ வந்துட்டு உன்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகும், இதனால் நம்மளுக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. யாருமே நம்பிக்கை இல்லாமல் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ சரி ஓகே, என்னோட பர்த்டேக்காக நீ என்ன கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கேன்னு கேட்டதும், நான் எதுவும் வாங்கலை, எனக்கு மூடே அப்செட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அவளுமே அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் அவன் அங்கே பார்த்துட்டு, நீ இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தேல கேட்டையில இதே வேலை தானே உனக்கு கேட்டதும், நான் ஒன்றும் வேணும்னே வந்து கேட்கல, நான் வரும்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி வா நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் நானே போய்கிட்டேன்னு சொல்லிக்கிறா. அந்த இடத்துக்கு அங்கே ஷாவ் வந்துட்டு, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், நான் வந்து கூட்டிகிட்டு போய் அவளை, என்னோட சிஸ்டர் தானே, இன்னும் உனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலை அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோ, நான் வந்து வாங்கிட்டு வர சொன்ன பொருள் எங்கே அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவன், என்ன ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்க, இதான் உனக்கு பிடிக்குமா அப்படின்றத கேட்டதும், இந்த மாதிரி பேச்செல்லாம் நீங்கள் பேசாதீங்க, என்னோட கார்டை கொடுங்க அப்படின்றத சொன்னதும், ஓ நீ வந்துட்டு என்கிட்ட கொஸ்டின் வேறு கேட்பே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் லைட்டாக வந்து பிடிச்சதுமே எனக்கு ஹர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத அவ சொன்னதும், ஓ உனக்கு இப்போ ஹர்ட் வேறு ஆகுதா, அன்னைக்கு நைட் ஆனால் நீ இந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்கிறான். நான் உன்னை கூட்டிகிட்டு போய் டிரைவரை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட, நான் வந்துட்டு டிரைவிங் கற்றுக்கணும், ஸோ என்னோட ஐடி கார்டு எனக்கு வேணும் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க ஸ்டெப் மதர், நீ வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கம்மா, உன்னால் வந்து டிரைவிங்லாம் கற்றுக்க முடியாது, நம்ம வீட்டில் தான் டிரைவர் இருக்காங்களே, கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, வீ வந்து என்னை விட சின்ன பொண்ணு, ஆனால் வந்து எல்லாம் அவள் பண்ணிட்டு இருக்கா, என்னால் ஏன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், வீ வந்து ரொம்பவே டேலண்ட் ஆனவன், ஆனால் நீ அப்படி கிடையாது, அடிக்கடி உட முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் அப்படியா நினைக்கிறீங்கன்னு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. அப்போ என்னோட ஐடி கார்டாச்சும் எனக்கு வேணும்ப்பா அப்படின்றத சொன்னதுமே, உன்னோட ஐடி கார்டு வந்துட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்றத கேட்டதும், ஃபூதா வச்சுருக்கான்னு சொன்னதும், ஒன்றுட்டே வந்து எதுக்கு அவளோடது இருக்குன்னு சொன்னதுமே, நீங்கள் தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எங்கள் பேரில் மாற்ற சொன்னீங்களே, ஸோ அதுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிட்டியா, ஷாவோட அவளுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொன்னதும், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா ஃபூ வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க அம்மா ஹீரோட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் அவள் பேரில் மாற்றி வச்சிருக்க அப்படின்றத சொன்னதும், ரொம்பலாம் இல்லைம்மா கொஞ்சம் தான் அப்படின்றத சொன்னதுமே, ஃபஸ்ட்டு நம்ம எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணணும், இல்லைனா வீக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். அவங்க பாட்டி வேறு வர போகிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவளை தான் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையுமே அவள் பேரில் மாற்றிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே கேட்டதுமே நம்ம ஹீரோ, நீ என்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டியான்னு சொன்னதும், ஆமாம் நான் கேட்டுட்டேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தானே, நான் யார் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே கரெக்டாக சொல்லிட்டுருக்கா, அவள் தான் என்னோட சிஸ்டர், நான் ஒன்றும் உன்னோட பிரதர் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து நீ தானே எல்லாமே வந்து வேணுக்குனே பண்ணி என்னோட மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க அப்படின்றத கேட்டதும், ஆமாம் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, நான் தான் பண்ணேன், ஆனால் அன்றைக்கி நைட்டு நான் ஒன்றை ஸ்டாப் பண்ணலை, நீ தான் என்ன ஸ்டாப் பண்ண, ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, நீ ரொம்ப வீக்காக இருக்கப்போ தான் எனக்கு ரொம்ப ப்ரிட்டியாக தோணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இல்லாமல் நான் சொன்னதை மீறி ஏதாச்சும் பண்ணேன்னா இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா உன்னோட பாட்டியால் இதை தாங்கிக்க முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத, நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நான் என்ன நினைக்கிறேனோ எல்லாத்தையுமே நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பாட்டி அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத சொன்னது, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு பாட்டி அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாட்டி, ஷாவ் வந்து ரொம்பவே நல்ல பையன்மா, நீ வந்துட்டு அவனை லைக் பண்ணினா கண்டிப்பாக நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், 2 பேருமே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாவோட ஃபேமிலியுமே அங்கே மேரேஜை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு அங்கே வீக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
பிரதரை காணமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே சில வந்து எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஷா வந்து நம்மகிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காரு. அவருக்கு வந்துட்டு அப்ராட்ல படிக்கும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பேபி பாயுமே பிறந்திருக்கான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா நீங்கள் மறைச்சு மேரேஜ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே அங்கே ஷாவோட ஃபேமிலியுமே ரொம்ப வந்துட்டு கவலையாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போகும்போது ஹீரோ அங்கே வேகமாக வந்துட்டு பார்த்தேல ஷாவ் வந்துட்டு ரொம்ப மோசமானவன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை கிடையாது. அவனோட லைஃப்பில் யார் இருந்தால் என்ன, நீங்கள் வேணும்னே தானே இந்த மேரேஜ் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சிஸ்டருக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னதும் அப்படின்னா தானே என்ன ரூட் வந்து கிளியர் ஆகும், நீ என் சைடில் இருந்தால் தானே எல்லாமே வந்துட்டு நான் நினச்ச மாதிரி நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே ஷாவ் அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்காகி போயிருக்கான். அங்கே வீமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகிடுறான். பிறகு அவங்க அம்மாட்ட வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னதும் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா நீ வந்து அமைதியாக பேசு, உன்னோட அப்பாவோட காதில் விழுந்துச்சுன்னா நிலைமையை வேற மாதிரி ஆயிரும் அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம ஹீரோங்க வந்து ஆமாம் நான் அவளை ஹாக் பண்ணேன், அவள் என்னோட சிஸ்டர் தானே, எனக்கு ஏன் அந்த ரைட்ஸ் கூட இல்லையா, ஏன் உனக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கா, இப்படி சின்ன பிள்ளை மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காம போய் வேலையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். என் ரூமில் போயிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அங்கே வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து அங்கே ஷாவோட சாப்பிட்ருப்பாங்க போல். நம்ம ஹீரோவுமே அங்கே இருந்திருக்கான். அவன் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகிட்டுருக்கான். அதையுமே நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணியிருக்கா. இப்போ அவங்க பாட்டி நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு ஷாவை பிடிச்சிருந்தா நீ வந்துட்டு என்கிட்ட உண்மையை சொல்லிடு, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுடுறேன், அவனுக்கு குழந்தை இருந்தால் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பாட்டி எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் பிறகு உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப அங்கே உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு நிறைய பர்சன்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் வேணும்னே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா பர்சன்ட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வேணா அவள் வந்துட்டு வேற ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிட்டு போட்டு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஷாவை அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப உன்னை லைக் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உன்னோட பிரதரோட சேர்ந்து ஹக் பண்ணதை நான் பார்த்தேன்னு சொன்னதும் அவர் என்னோட பிரதர் தானே, ஹக் பண்ணுறதுல என்ன தப்புன்னு சொன்னதுமே எனக்கு நல்லாவே தெரியும் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இந்த விஷயம் மட்டும் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையாயிரும். பாரில் வந்து உன்ட்ட தப்பாக நடந்துக்கிட்ட பர்சனுக்கு நிலைமை என்னாச்சுன்னு தெரியல, அவங்க ஃபேமிலியே வந்துட்டு டோட்டலாக பேங்க்ராப்ட் பண்ணி விட்டுட்டாரு, உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அவங்க சிஸ்டர் வி அதை எல்லாமே பார்த்துட்டு அங்கே பிரதருக்கு கால் பண்ணிடுறா. உங்களோட லவ்வரை வந்துட்டு ஷாவ் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவான் போல், நீங்கள் ரொம்ப உங்கள் சிஸ்டர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோயின்ட்ட வாங்கிட்டு வர சொன்ன அந்த பாக்ஸை வந்து வச்சு பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹீரோ கால் பண்ணி நீ கீழே வா அப்படின்றத செட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினுமே வந்ததுமே என்னாச்சு அப்படின்றத செட்டு கேட்குறா. அங்கே அவகிட்ட வந்துட்டு ஒரு வளையல் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான், கையில் வந்து போட்டு விடுறான், உன்னோட போட்டே இல்லை அதுக்காக தான் அப்படின்றத சொல்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாகவே இருக்கா. இன்னைக்கு என்ன நிறைய பேரை வந்து நீ மீட்டிங் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேனே, என்னாச்சு நீ வந்துட்டு என்ன அவங்க கூட சேர்ந்து பிளைண்ட் டேட்டுக்கு போக போறியா அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அந்த பேங்கிள்ஸை வந்துட்டு வேகமாக கழட்டிட்டு நீ இப்போ கிளம்பலாம், நீ வந்துட்டு இதான உன்னோட டிசிஷன், நீ உன் மனசில் இருக்கிறத ஏற்றுக்க மாட்டேலன்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறான். அவளுமே அங்கே வந்துட்டு கிளம்பிடுறா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக தான் பர்த்டேக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கியிருப்பான் போல். அங்கே வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக கிளம்பும்போது அவங்க அப்பா என்னாச்சு அப்படின்றத கேட்குறாரு. அவளோட பர்த்டேயில் நான் விஷ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் இப்போ மீட்டிங் இருக்குது நீ போய் அட்டென்ட் பண்ணி இந்த கிஃப்ட்டை நான் வந்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அவனுமே வேறு வழி இல்லாமல் போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த டஸ்ட்பினில் வந்து அதை போட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நேற்று என்ன பிரதர் உன்னை மீட் பண்ணாரா, உனக்கு பர்த்டேக்கெல்லாம் விஷ் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்றத கேட்டதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். நான் இதுக்காக ஒரு எம்ப்ளாயை போய் நான் மீட் பண்ண போகிறேன், அவனுக்கு என்ன அவ்வளோ ஸ்டேட்டஸாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நீ என்ன அதுக்குள்ளே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, யார் வந்து இந்த கம்பெனியோட ஓனர்னு சொல்லிட்டு அப்பா என்ன டிசைட் பண்ணலைன்னு சொன்னதும் நான் தான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, ஸோ வந்து என்ன தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஹெட் ஆக்குவாங்க, அது வந்து தெரிஞ்சது தான், எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, நீங்களாம் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஹீரோயின் ரூமுக்கு வந்ததுமே அவளுக்கு வாமிட்டிங் மாதிரி சிம்டம்ஸ் வரவும் அவள் ரொம்ப டவுட் ஆகிட்டாங்க. அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறா. நம்ம ஹீரோக்கு அது நோட்டிஃபிகேஷனாக போகுமே அவன் டென்ஷன் ஆகிட்டு ஒரு லேடியை கூப்பிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இது வந்து ப்ரெக்னன்சி கிட் அப்படின்றத சொன்னதும் ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக வர்றான். அப்போ அவங்க அம்மாவும் வீமே அங்கே இருக்காங்க. இவன் இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணி நீ வந்துட்டு இப்போ என்ன ஆர்டர் பண்ண, நீ என்ன அன்றைக்கி மெடிசன் போட்டுக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா யாருக்கு வந்து அசிங்கம்னு சொன்னதும் எனக்கு தான் அசிங்கம், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணலாம் வேணாம், அதுக்கப்புறம் நான்
எல்லாம் பெற்றுக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் நீ அபார்ஷன் பண்ண போறியா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் நான் அபார்ஷன் தான் பண்ணிக்க போகிறேன். உன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு பர்சனோட வந்துட்டு பேபியை நான் ஏன் பெற்றுக்கிறணும்? என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து வசதியான பசங்கள்லாம் காத்துட்ருக்காங்க தெரியுமான்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா? நீ எப்பயுமே உன்னோட மனசை கேட்க மாட்டியான்னு சொன்னதும், நான் இப்போ நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணாமல் போன்னு சொன்னதுமே ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவங்க சிஸ்டர் அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் தான் பண்ணிகிட்ருக்கா. பிறகு பார்க்கு போயிட்டு அவன் பாட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷீ வந்துட்டு ஃப்ளட் பண்ணதுமே என் மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. நீ வேற வந்துட்டு தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு திரும்ப அவன் ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நீ எதுக்காக இந்நேரத்தில் இங்கே வந்திருக்க? இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்றத சொன்னதும், நான் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், ட்ரிங்க்ஸ் பண்ணால் என்ன ஆகும் தெரியலன்னு சொன்னதும், ட்ரிங்க்ஸ் பண்ணால் உனக்கு அலர்ஜி ஆகும், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதன்னு சொன்னதுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நானுமே தான் அவங்க கூட சேர்ந்து வருவேன்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினை வேமாங்க வந்து மெத்தையில் தள்ளி விட்டுட்டு, நான் சொல்கிறத நீ நல்லா கேட்டுக்கோ, கண்டிப்பாக நாளைக்கு உன் கூட சேர்ந்து நான் வரதான் செய்வேன், நீ இப்போ பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். மார்னிங் நம்ம ஹீரோங்க சாப்பிட வந்ததும், என்ன நம்ம சிஸ்டர் லீச்சியை போய் நீங்கள் மீட் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்றத நம்ம ஹீரோட்ட கேட்டதும், உனக்கு என்ன எப்பயுமே அவளோட ஞாபகமாக தான் இருக்குமா? சரி ஓகே, இனிமேல் நீ வந்துட்டு அவளை சிஸ்டர்னு கூப்பிடாத, சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடு அப்படின்றத சொன்னதும், அவங்க அம்மா வந்துட்டு என்ன பேச்சு இதெல்லாம் சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சொல்லி வைங்க, அவள் தான் எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. மில்க் வந்து வச்சுருக்காங்க. அந்த மில்கை வந்துட்டு அவள் எடுத்து குடிக்க போகும்போது, இதை நான் லீச்சுக்காக கொண்டு வர சொல்லியிருக்கேன், ஸோ வந்துட்டு உனக்கு வேணும்னா நீ வேறு எதை எடுத்துக்கோ அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே கோவமாயிட்டுருக்கு. எல்லாருக்குமே அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வர்றா, வா நீ சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, இல்லை ஓகே நான் வந்துட்டு சாப்பிடல, நான் கிளம்ப போகிறேன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே சாப்பிட்டுட்டு வந்துடுறான். நீ ஜஸ்ட் இந்த பாலையாச்சும் குடிச்சிட்டு போன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நான் இப்போ கிளம்பணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப போகிறா. அப்போ அவங்க அப்பாவுமே வந்துட்டு, நீ வந்து தனியாக போயிட்டுருக்கா, நீயுமே கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே காரில் காமிக்கிறாங்க. அவள் கையில் வந்து ஒரு பேக் இருக்கவுமே ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய பேட்ஸாக இருக்குது. என்ன வந்துட்டு இதெல்லாம் வச்சுருக்க நீ கேட்டதும், நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வந்துட்டு ப்ளட்டிங் ரொம்ப ஆகும்ல, அதுக்காக தான் சொன்னதும், ஸ்டூபிட் மாதிரி பேசாத, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மீட் பண்ணதுமே என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், அப்படிலாம் நான் ஒன்றும் ப்ரெக்னென்ட்லாம் கிடையாதான், ஜஸ்ட்டு வந்துட்டு சும்மா இது ஃபேக்கா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே வாஷ்ரூம் போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகலையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் டாக்டரை வந்து திரும்பவுமே மீட் பண்ணுறான். என்ன வந்துட்டு அதுக்கப்புறம் ஏன் இப்படி சிம்டம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு, இது சில டைம் இந்த மாதிரி கூட காட்டும், ஆனால் வந்துட்டு அவங்க ஏதோ வந்து மெடிசன்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, இப்படியே வந்து போச்சுன்னா அவங்க எப்பயுமே ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, உயிருக்குமே ஆபத்தாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அப்படி மெடிசன் வந்து யார் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து என்ன வந்து டாக்டர் ஏன் முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நம்ம வந்து இப்படி பில்லெல்லாம் எடுத்துக்க வேணாமான்னு சொன்னதுமே, யார் உன் கூட சேர்ந்து வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க போகிறது, நான் வந்து உன்கிட்ட டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன், நீ இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறா. இது வந்து நம்ம ஹீரோயினோட ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வாட்ச் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவரோட வாட்சுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு வேமா அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா வச்சுருந்த அந்த பாலில் வந்துட்டு சாம்பிளுக்காக கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறான், அதை கொண்டு போய் டெஸ்ட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லேடி வேமா போகிறத பார்த்துட்டு, நீ இப்போ எதை தூக்கிட்டு இங்கேருந்து போயிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அந்த வாட்சை காமிச்சு, அவங்களோட ரூமில் உங்களுக்கு என்ன வேலை, அப்போ நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறீங்களா, இதை வந்துட்டு நான் சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூட சேர்ந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசினதுமே, ஸோ இவ்வளோதான மேட்டர், நிறைவேற்றிட்டா போச்சு, வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு துணி எடுத்து தீயை வச்சு கொளுத்தி விடுறான். அந்த தீ வந்துட்டு எரிஞ்சதுமே அங்கே அலாரம் அடித்ததுமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க எல்லாருமே. என்னாச்சு அப்படின்றத அவங்க அம்மா கேட்டதும், இந்த லேடி வந்துட்டு வீட்டில் தீயை வச்சு கொளுத்தி விட பார்த்தாங்க, நான் வந்து பிடிச்சிட்டேமான்னு சொன்னதுமே அவளையுமே அடிச்சு அங்கேருந்து வேலையை விட்டு துரத்திடுறாங்க. ஹீரோயின் அங்கே தீயை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ ஹீரோ, நான் தான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, சின்ன குழந்தையா இருக்கும்போது இதே மாதிரி தானே தீ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அவங்க வீட்டில், அதை பார்த்துட்டு அவள் யோசிச்சுட்டு அங்கே பயந்துட்டே இருக்கா. அந்த லேடி வந்து அவங்க அம்மாட்ட, நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை, எப்பயுமே லீச்சியோட ரூமுக்கு நைட் போல் அங்கே சார் போகிறார் அப்படின்றத சொன்னதுமே அவங்க கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் என் பையனை பற்றி நீ இப்படி தப்பாக பேசிகிட்டு இருப்ப, இதுக்கப்புறம் உனக்கு வேலையே கிடையாது போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வாட்சை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த வாட்சை வந்து நம்ம ஹீரோயின் தான் அவன் கிராஜுவேஷன் முடிச்சதுமே கிஃப்டாக கொடுத்துருப்பா போல், அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே அவனோட செக்ரட்டரிட்ட அந்த மில்கை வந்துட்டு கொடுத்து செக் பண்ணி சொன்னதுமே அவங்களுமே கொஞ்ச நேரம்
நேரத்தில் வந்து சொல்கிறாங்க இதில் வந்துட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான பாய்சன் கலந்துருக்காங்களாம் பாஸ். இதை வந்துட்டு நம்ம குடிக்கிறதுனால ஆர்கன் வந்துட்டு ரொம்ப வேகமாக செயலிழந்துடும். அதுக்கப்புறம் அவங்களால வந்து எப்பயுமே கன்சீவ் ஆகவுமே ஆக முடியாதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்க அம்மாவோட வேலை தான் சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு அங்கே வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உங்ககிட்ட நான் தனியாலாம் இப்படிலாம் பேச விரும்பல, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க வேணாம் வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருன்னு சொன்னதுமே அப்படிலாம் உங்கள் பேச்சை கேட்க முடியாது, என்னோட ஃபேமிலியோட தான் நான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ அவங்க அப்பாட்ட என்னோட செக்ரட்டரி வந்துட்டு ஜாப்பை குயிட் பண்ணிட்டாங்க, ஸோ வந்துட்டு எனக்கு புது செக்ரட்டரி வேணும், ஆனால் நான் இப்போ முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ யாராச்சும் வெளியாளுங்க வந்தால் லீக் ஆயிரும்ல, எனக்கு வந்துட்டு வீட்டில் இருந்தே யாராச்சும் அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொன்னதும் இதுவுமே நல்ல ஐடியா தான், இவங்க தான் நான் அடுத்த கம்பெனியை ஹேண்டில் பண்ணணும், ஸோ நம்ம லீச்சியவே வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அவளே பாவம் உட முடியாமல் இருக்காங்க, ஸோ வந்துட்டு நம்ம பேசாமல் வி அனுப்பி வைக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு வி நான் எதுக்காக வந்துட்டு வேலை பார்க்கணும், அவன் மட்டும் வீட்டில் இருக்கும் போதுன்னு சொல்கிறா. அவங்க அம்மா வந்து செய்தி காமிச்சாலுமே அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ ஹீரோயின் நீங்கள் ஏமா என்னை வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு மோசமாக நினச்சிட்டு இருக்கீங்களா, எதுக்குமே லாய்க்கில்லாதவன்னு சொன்னதும் அப்படி இல்லைம்மா உனக்கு வந்துட்டு உட முடியாமல் இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா போதும் பேச்சை ஸ்டாப் பண்ணுங்க, ரெண்டு பேருமே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்பெனிக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வீக்கு ரொம்ப பிடிக்காம இருக்குது. வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேருமே அங்கே வேறு ஒரு வீட்டுக்கு அங்கே வந்து ஆஃபீஸ் பக்கத்துலேயே போக வேண்டியதாக இருது. அப்போ அங்கே வி போயிட்டு எப்படினாலும் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ளர்ட் பண்ணிட்டு தானே இருப்பீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ கார்டு வந்து கொடுத்துட்டு நீ எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம் போய் ஷாப்பிங் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் இப்போ எதுக்காக இதெல்லாம் வந்து வேணும்னே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நீ முதல் என் கேபினுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அங்கே போனதுமே உனக்கு என்ன கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண வருமானு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் வராதுன்னு சொன்னதும் அப்போ உனக்கு என்ன தான் வரும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் என் பக்கத்தில் நீங்கள் இப்படிலாம் க்ளோஸாக வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரத்தில் அவள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே தூங்கும்போது அங்கே அவங்க அப்பா வந்து கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ தான் எடுத்து அட்டன் பண்ணதும் எங்கே என் பொண்ணுன்னு சொன்னதும் அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவகிட்ட கொடுக்க சொல்லி பேசுகிறாரு. இவ்வளோ தூரத்துக்கு நீ ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுமா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்கிறாரு. இல்லைப்பா நான் ஒர்க்கை முடிச்சுட்டே போகிறேன்னு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டண்ட் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்களா, என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும், ஸோ நீங்கள் வந்துட்டு அதை என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறாரு. எப்போவுமே ஏகப்பட்ட ஒர்க்கெலாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஷெடியூலில் வந்துட்டு நாளைக்கு என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்றத கேட்டதுமே நீங்கள் வந்துட்டு ஷீயை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னதும் ஏன்னா என்கேஜ்மெண்ட்டா, எனக்கே தெரியாமல் என்கேஜ்மெண்ட்டா, என்னால் வந்துட்டு பண்ண முடியாது, நீ உடனே அவன்கிட்ட கால் பண்ணி சொல்லுன்னு சொன்னதும் நான் ஏன் சொல்லணும்னு சொன்னதும் நீ தானே என்னோட அசிஸ்டன்ட் நீ தான் சொல்லணும்னு சொல்கிறான். அப்போ அங்கே நான் அவரோட செக்ரட்டரி பேசுகிறேன், அவருக்கு வந்துட்டு நீல ஆப்ரேஷன், ஸோ வந்துட்டு அவர் வந்து நாளைக்கு உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு எதுக்காக இப்படிலாம் ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றத சட்டி கேட்டதுமே உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்ல அதுக்காக தான் சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோங்க முறைச்சிட்டு நீ வந்து எதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் தேவையா, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ என் பக்கத்தில் இப்படி வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க அதான் நல்லது, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மெடிசனும் போட்டுக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ எந்த மெடிசனுமே போட்டுக்க தேவை கிடையாது, ஏன்னா வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை பாரு என்னால் அப்பாவெல்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் தான் அம்மாவாக மாட்டேன் நீங்கள் சொன்னீங்களே அப்போ நீங்கள் வந்துட்டு வேணும்னே என்னை இன்சல்ட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த பேச்செல்லாம் விடு என் கூட இப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்ட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணது வச்சதுமே அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ இவ தான் அடுத்து நம்மளோட பாசை வரப்போகிறவ, ஸோ நீங்கள் எல்லாருமே பார்ட்னர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்துட்டு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் இதெல்லாம் ரொம்பவே தப்பானது, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை கொல்லாம விட மாட்டார், அதுக்கு மேலே நீ அவளோட ஸ்டெப் பிரதர் அப்படின்றத சொன்னதும் அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் வந்துட்டு நான் ஒன்று கூட பிறந்தவன் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ரெண்டுக்குமே புரிஞ்சுக்குது இவனுக்கு என்ன புத்தி சொன்னாலும் வந்து இவன் கேட்க மாட்டான், அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஸ்ரீ வந்து வியை மீட் பண்ணி என்ன உன்னோட பிரதர் எப்படி இருக்காரு, அவருக்கு ஆப்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆப்ரேஷனா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆகுறா. என்ன சொல்லிட்டு இருக்கா, அவங்க செக்ரட்டரி வந்து கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்களேன்னு சொன்னதும் அதான் அது வந்துட்டு நீங்கள் அப்படின்னா லீச்சிட்ட தான் கேட்கணும், அவள் தான் இப்போ அவர் கூட வந்து க்ளோஸாக இருக்கான்னு சொன்னதுமே இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணி அவளை கண்ணத்தை சேர்ந்து வேற அரைஞ்சிடா. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ வந்துட்டு ஒரு சிஸ்டர்
சிஸ்டர் வந்துட்டு பிரதர் மேலே ஆசைப்பட்டுட்ருக்க உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் வந்துட்டு என்ன சொல்ல சொன்னாரோ அதான் சொன்னேன், நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் நினைக்கலன்னு சொன்னதுமே ஹீரோயினை பற்றி இன்னும் ஓவராக பேசினதுமே அவள் கோவப்பட்டு அங்கே அரைஞ்சி சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோங்க வந்தது உங்கள் 2 பேர் லட்சணம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவன் நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, என் தரப்புல இவளுக்கு ஒரு அரை விடுன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அப்போ அவள் நான் உன்னோட ஃபியான்ஸை நீ எப்படி என்கிட்ட நடந்துக்குவான்னு கேட்டதும் நான் எப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஓ இஷ்டத்துக்கு நீ என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் நான் வந்து பண்ணணுமா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் என்னோட ஃபியான்ஸை பற்றி இப்படிலாம் பேசுகிற வேலை வைக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நான் அவளை சொல்லி நீ என்ன மாற மாட்டியா, இது உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னாகும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசினதும் ஹீரோயின் ஓப்பனாக சொல்லிடுறான், நான் வந்துட்டு அவனை லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது, நான் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் என்னை விட்டு விலகி இருக்கும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் வந்து பிரதரை அவனை பார்த்ததே கிடையாது, எப்பயுமே என்னோட லவ்வரை தான் பார்த்துருக்கேன், ஸோ வந்துட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் அவனை விட்டுட்டு, நான் வந்துட்டு இப்போ உயிரோடு இருக்கனால அவன் தான் காரணம், என்னை சின்ன அவன் தான் காப்பாற்றினா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணுறா. ஷாவுக்குமே அவளோட நிலைமை எல்லாமே புரிஞ்சுக்குது. அங்கே வந்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோக்கு வீட்டுக்கு வரும்போது மெடிசன்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. அவன் தூக்கி போட்டுட்டு நீ இப்போ எங்கே போயிட்டு வர, இவ்வளோ நேரமாக ஷாவு கூடயா இருந்தேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ வேமாங்க அவளை வந்து பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நீ வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட வந்து நடந்துக்கக்கூடாது, நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து விலகிருன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நான் என்னால் வந்துட்டு விலகிலாம் உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு தூக்கத்தில் கூட என்னை விட்டுட்டு போயிடாதான்னு அவனை தான் சொல்லிட்டு இருக்கா. ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவங்க அம்மாவும் அவனும் வெளியே வரும்போது அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. என்ன ரீசன்னா நம்ம ஹீரோட அப்பா கூட சேர்ந்து அந்த பிஸ்னஸில் வந்துட்டு ஏதோ முதல் நாள் இவங்க லாஸ் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுமே இப்போ எதுக்காக என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க, பார்த்த ஆளுங்க தப்பாக பேச போகிறாங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா கால் பண்ணி நீ இப்போ எங்கம்மா இருக்கன்னு கேட்டதும் நான் ஷாவோட வீட்டில் இருக்கேன்ப்பான்னு சொல்கிறா. சரி ஓகே நீ அங்கே வேறு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வர ஆள் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஷாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அங்கே வந்து சாரி கேட்குறா, உன்னோட நேமை நான் யூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பரவாயில்ல, நீ இப்போ எனக்கு மேரேஜ்க்கு மட்டும் ஓகேன்னு சொன்னால் போதும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆனால் இது தப்பாயிருமேன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஏற்றுக்குவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு அங்கே திரும்ப வந்து அந்த மேரேஜை பற்றி அங்கே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வீட்டில் எக்ஸ்பிளைனும் கொடுக்குறாங்க நம்ம ஷாவுக்கு வந்துட்டு எப்படி அந்த பேபிக்கு வந்து பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. ஸோ அதனால தான் அந்த பேபியுமே அவன் வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டு வீட்டில் இவங்க 2 பேத்துக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அங்கே வீக் வந்துட்டு கோவம் ஆகிட்டு நான் இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்போ ஷாவ் இதை ஓன்ட்ட வந்து யார் கேட்டாங்க, நான் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சதுமே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அவங்க அப்பா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நான் உன்ட்ட இப்போ ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போகிறேன், அதை நீ பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன்னா ஏன்னா உனக்கு நான் நேமை கொடுப்பேன், அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே உன்ட்ட கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறாரு. இல்லை நம்ம ஹீரோயின் நாங்கள் நம்ம ஷாவோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோங்க வந்துடுறான். இப்போ ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுவான்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க விய போட்டு அவங்க அம்மா அடிக்கிறாங்க. நீ இப்போ எல்லாரும் முன்னாடி என்ன வந்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்த, நீ வந்து உன்னோட பிரதரை பற்றி சொல்ல போறியா, அப்படி மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே உன்னோட பிரதர் உயிரோடவே இருக்க மாட்டான், நீ வாயை மூடிட்டு பேசாமர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு கோவப்படுறான். நான் அவ்வளோ சொல்லியுமே நீ என்ன மேரேஜுக்கு ஒத்துட்ருக்க, நீ என்ன மேரேஜ் பண்ண போறியான்னு கேட்டதும் ஆமாம் நான் மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நானுமே எத்தனை வருஷமாக அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், என்னோட அம்மாவோட வந்துட்டு இந்த இறப்புக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போகிறா. அப்போ ஹீரோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கான். அவன் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுமே 2 பேரும் அஃபேர் வச்சுருக்காங்க, அதை கண்ணாலையுமே பார்த்துருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அவங்க அம்மா மேலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. அப்படியே வந்துட்டு அங்கே வீடுமே தீப்பிடிச்சி எரிஞ்சு அதில் தான் நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிருக்கான். அவங்க அம்மா இறந்துமே போயிருக்காங்க. நம்ம ஹீரோ நான் இந்த உண்மைகள்லாம் உன்ட்ட சொன்னால் என்ன நடக்கும் எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறா. ஆனால் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா, இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் அவனுக்கு சைன் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க ஃபைல்ஸ் எல்லாம், அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதுமே நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த ஃபைல் எனக்காக வந்தது அப்படின்றத சொன்னதும் இந்த கம்பெனி இதுக்கப்புறம் நான் தானே ஹேண்டில் பண்ண போகிறேன், ஸோ நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் வந்து பழக வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆகிட்டு நீ இப்போ என்ன வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் உன்ட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னதும்
சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி அங்கே ஃபைட் பண்ணி வைக்கிறான். நீ தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோமா போயிட்டு இருக்கும்போது ஷாவங்க வந்து ராவா நம்ம வெட்டிங் ட்ரெஸ் வாங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோ அவள் கழுத்தில் வந்துட்டு இருக்கிற அடையாளத்தை பார்த்தியான்னு சொன்னதும் நீ வந்துட்டு ஒரு பிரதர், ஸோ பிரதர் மாதிரி வந்துட்டு நடந்துக்கோ, நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். இவன் என்ன பிரதர் நடந்துட்டுருக்கு, உங்கள் கையை விட்டு முழுசாக போயிடுவா போலையே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோக்குங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை பார்த்து முறைச்சிட்ருக்கான். பிறகு வெட்டிங் ட்ரெஸ் வாங்கி வந்து அங்கே போட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கழுத்தில் அவன் ஃபைட் பண்ணி வச்சதவே பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஷா வந்து நீ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, யாருமே வெளியே வந்து தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க, நான் தான் அப்படி பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க, ஸோ நீ வந்து ஃபீல் பண்ணாதான்னு சொன்னதும் எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் எப்படி உங்களை போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும், நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுற தப்பு இல்லையா அப்படின்றத சொன்னதும் நீ என்னை ஏமாத்தினா தானே தப்பு, நான் வந்துட்டு தெரிஞ்சு தானே உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன், நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அவளை கேர் பண்ணிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். பட் வந்து அவள் அட்டன் பண்ண மாட்டா. ஷாவோட சேர்ந்து அவள் லைஃப்பை நல்லாவே அவள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இவனுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நீ வந்து என்ன பிரதர் இன்னும் அவள் வரலையான்னு கேட்டதும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அங்கே அவள் வந்துட்டு சரி ஓகே இவனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அங்கே யார்கிட்டையோ கால் பண்ணி நான் வந்து கேட்ட மெடிசனை நீங்கள் உடனே வந்து கொடுத்து விடுங்க அப்படின்றத சொல்கிறா. இவனுக்கு வேறு கொஞ்சம் உட முடியாத மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க. சரி இப்போ எனக்கு டைம் ஆகுது, நீ வந்து பிரதருக்கு இந்த மெடிசனை கொடுத்துரு, நான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அது நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு இவனுக்கு ரொம்ப உட முடியலன்னு சொல்லி பொறுங்க இந்த மெடிசனை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் கொடுத்ததுமே அதை சாப்பிட்டது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீ என்ன வந்து பண்ணி வச்ச, எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி மெடிசன் கொடுத்த, எனக்கு ஏன் இப்படி ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் இந்த மெடிசன் தான் போட்டதுமே அவனுக்கு வந்து புரிஞ்சுக்குது தப்பான மெடிசனை கொடுத்து விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வேமா வந்துட்டு வாஷ்ரூம் கிளம்ப போகிறான். பட் அவனால் எந்திரிக்கவே முடியல. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கவுமே அவ்வளோதான் அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுறான். நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க சிஸ்டர் வந்து என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ள நடுவில் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற வேலை வைக்காத, இதெல்லாம் இல்லீகலானது, நீ இந்த மெடிசன்லாம் வந்துட்டு எங்கே போய் வாங்கின, உனக்கு வந்து இல்லீகலாக கிடச்சிருக்கும், ஜெயிலில் வந்துட்டு பிடிச்சி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு திட்டி துரத்தி விட்டான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அங்கே அவளுக்கு வயிறு ரொம்பவே பெயின் ஆகிட்டுருக்கு. அங்கே ஷாவுக்கு தான் வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்றா. அவளை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு கேட்டதுமே நேற்று நைட்டு வந்து நடந்த விஷயத்தால் உன் உடம்பு வந்து ரொம்ப பாதிப்பாயிருச்சு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் இந்த விஷயத்தை பற்றி பூட்டையுமே சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும், நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, இந்த குழந்தைக்கு என்னோட நேமை நான் கொடுப்பேன் அவன் சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். பிறகு நம்ம ஹீரோயினை வந்து அவன் மீட் பண்ணுறதுக்காக வரும்போது அங்கே பார்த்தா பெட் ஃபுல்லாமே பிளட்டாக இருக்கவும் அவன் ரொம்ப பயந்துட்டு வேமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறான். அங்கே ஷா வந்து கோவப்பட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். உன்னை அவள் மீட் பண்ணுறதுக்கே விரும்பலை, நீ தேவையில்லாமல் அவள் பக்கத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடாது, உன்னால தான் அவளுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். ரொம்ப சோகமாயிட்டு அப்படியே அங்கே வந்து வெளியே போயிட்டுருக்கும் போது அங்கே ஒரு பர்சன் வந்து நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. அதே மாதிரி நூடுல்ஸ் இவனுமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் எப்பயுமே அவனுக்கு அந்த நூடுல்ஸ் தான் வாங்கி கொடுப்பா போல். ஸோ வந்துட்டு அவளை நினச்சி அவன் ஃபீல் பண்ணிகிட்டே அங்கே சாப்பிட்டுட்ருக்கான். அங்கே என்ன எவ்வளோ நாள் ஆச்சு லீச்சி என்ன உங்களை பார்க்கவே வரலையான்னு சொன்னதும் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஃபைல்ஸை கொண்டு வந்து வச்சுக்கவுமே வேமா பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். அவங்க சிஸ்டர் அங்கே இருந்து போனதும் ரொம்ப ஹெல்த்தி ஆகிட்டே இருக்கியே என்ன வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வயிற்றில் வேற கையை வைக்கிறான். அப்போ அவனுக்குமே டவுட் ஆகிடுச்சு உள்ள ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் என்னமோன்னு சொல்லிட்டு நீ வந்து தேவையில்லாமல் என் பக்கத்தில் இப்படி வராதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அரைஞ்சிட்டு அங்கே இருந்து போயிடுறான். பிறகு அவங்க அம்மா அங்கே அவங்களுக்காக சூப்பெல்லாம் கொண்டு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததும் இந்த சூப் அவளுக்காக தான் சொல்லிட்டு கொடுக்கும்போது வேமா வந்துட்டு அந்த சூப்பை தூக்கி நம்ம ஹீரோ குடிச்சிடுறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் அவளுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு டைம் ஊற்றி ஹீரோயின்ட்ட கொடுக்கும்போது அவளுக்கு அந்த ஸ்மெல் அடித்ததுமே வந்து வாமிட் வந்துடுது. வேமா ஓடிட்டுருக்கா வாஷ்ரூமுக்கு. நம்ம ஹீரோ கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். போதும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்குலாம் தெரியாதா, இதுக்கு மேலேயே நீங்கள் அவளுக்கு இதே மாதிரி வந்து அந்த பாய்சனை கலந்து கொடுத்தீங்கன்னா அவள் செத்தே போயிடுவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு உனக்கு என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், ஆரம்பத்துலேருந்து எனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும், நீங்கள் தானே அவங்க அம்மாவை கொலையுமே பண்ணியிருக்கீங்க, அவர் கூட அஃபேருமே வச்சுட்ருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மா ப்ளீஸ் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே வாமிட் பண்ணிட்டு இருக்கோமே அங்கே வீ வந்து உண்மையை சொல்லு, நீ ஏதாச்சும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்லி சமாளிச்சிடுறான்.
நாங்கள் வந்து ஹீரோ மீட் பண்ணிட்டு சரிவா நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, ஷாவ் வந்து என்னை கூட்டிகிட்டு போய்க்குருவாருன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு அவர் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு அவள் சொல்கிறா. அந்த டயத்தில் வந்துட்டு அங்கே சாப்பாடு வேறு ஷாவ் வீட்டிலேருந்து வந்துடுது. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறான். பிறகு ஹீரோயின் அங்கே ரூம்க்கு வர சொல்லி உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனதுமே நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து க்ளோஸாக வர்றீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீ வந்து உண்மையை சொல்லு, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ என்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்கியா, அது என்னோட பேபி தானேன்னு சொன்னதும் அது ஒன்றும் உன்னோட பேபி கிடையாது, அது என்னோட பேபி, அது வந்து ஷாவோட பேபி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பேபி அவனோடதுன்னு சொன்னா அவன் ஏற்றுக்குவானா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிக்கிறது ஒரு வழியா அது அவனோட பேபி தான் சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து அங்கே கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வேலையை நான் முடிச்சாகணும் அப்படின்றத அவன் யோசிச்சுட்டு இருக்கான். என் ஹீரோ அங்கே ஆஃபீஸ் ரூமில் இல்லாதப்போ அவளோட அந்த கார்டு வந்துட்டு உள்ளதாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. அதில் பார்த்தா நிறைய ஜுவல்லரிஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. ஏன்னா இவன் பர்த்டேனுக்கே அவன் வாங்கி வச்சுருக்கான். அப்போ இது எல்லாமே வந்து எனக்காக தான் அவன் வாங்கி வச்சுருந்துருக்கான், நான் என்கிட்ட அவன் வந்து கொடுக்காம மறைச்சிட்டானா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கா. அவன் கொடுத்த அந்த பேங்கிள்ஸுமே அதில் தான் இருக்குது. நம்ம ஹீரோ மேலே ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ண வர்றான். அவன் கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஆனால் வந்து குத்தி வச்சு குத்திடுறாங்க. அவன் அடிப்பட்டு கீழே விழுகும் போது நம்ம ஹீரோயினுக்கு கால் தான் பண்ணுறான். பட் ஹீரோயின் கால் அட்டன் பண்ண மாட்டா. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து வெளியே பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து இப்படி அடிப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு வேகமாக வந்துட்டு அவனை அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. யார் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. என் குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே இவ தான் வந்துட்டு தேவையில்லை நம்ம இப்படி பண்ணிட்டா, என் பையனை வந்துட்டு அவளோட லவ்வில் விழுக வைக்க ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அங்கே ஷாவ் நீங்கள் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேங்க, அவள் என்னோட ஃபியான்சி அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே டாக்டருமே வந்துடுறாரு. இப்போ உங்கள் பையன் நல்லா தான் இருக்காரு, ஆனால் இன்னுமே முழிப்பு வரல அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒருவேளை இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, என்னோட பேபியை நானும் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே நம்ம ஷாவ் வந்து நீ கவலைப்படாத, அப்படிலாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பிறகு அங்கே ஷாவை மீட் பண்ணி நான் இப்போ என்னோட பிரதரை பார்க்க விரும்பல, நான் வீட்டுக்கு போகிறேன், அவளை வந்துட்டு கூட சேர்ந்து இருந்து ஹேர் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போகும்போது அப்போ பார்த்தா அந்த அங்கே ரவுடிங்களை கூட்டிகிட்டு வர்றா. உன்னோட பிரதரால் தான் என்னோட குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, உன்னோட ஃபேமிலி எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், நான் இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஷாவ் வந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படியே காப்பாற்றிடுறான். அவன் வந்து அவன் மீட் பண்ணிட்டு நல்லவேளை நீங்கள் வீயை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஷாவ் இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ண வந்த பர்சன் அவனை கொலை பண்ண வரல, ஒன்றை தான் கொலை பண்ண வந்தாங்க, ஆளு தான் மாறி போயிருச்சு அப்படின்றத சொன்னதும் இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் அங்கே ஷாவுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா மேலே தான் டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ பக்கத்துலேயே போய் அங்கே வந்து ஸ்லீப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றத சொன்னதும் நான் இன்னைக்கு உங்க கூட தான் சேர்ந்து இருக்க போகிறேன், உங்களை கேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவள் பாட்டு அங்கே வந்துட்டு படுத்து வேற தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோங்க வந்து நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அங்கே உள்ள யாரோ வர்றாங்க. நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அது தான் அவளோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவள் படுத்திருக்கா. அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் தான் இந்த வேலை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே நீங்கள் இதுக்காக இப்படி ரெண்டு பேருமே நடுவில் வந்துட்டு ஏன் வந்து வேலையை கெடுத்துட்ருக்கீங்க, இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் பொய் சொல்லாதீங்க, இதெல்லாமே நீங்கள் உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே பண்ணுறீங்கன்னு சொன்னதும் ஆமாம் என்னோட ஹஸ்பண்டோட சாவுக்கு அந்த ஆள் தானே காரணம், அதுக்கப்புறம் எப்படி நான் சும்மா விட முடியும், ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உங்களுக்காகவே தான் பண்ணுறேன், இவளை வந்து நம்ம வழியிலேருந்து இல்லாமல் பண்ணாதானே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் உங்களோட மென்டல் கண்டிஷன் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சனை கூப்பிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீ வந்து தப்பு பண்ணிட்ட, உன்னோட அம்மாவை நீ அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அவங்க கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும் அதான் நல்லது அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு உன்னோட அம்மாவை அனுப்பி வச்சு தான் நான் கேள்விப்பட்டேன், நீ அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, நான் வந்து வெளியே அவங்கள எடுத்துருவான்னு கேட்டதும் இல்லை அவங்க கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும் அதான் நல்லது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவளோட வெட்டிங் நடக்க போகுது, ஸோ வந்து வெட்டிங் அன்னைக்கு நீ அவளுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அன்றைக்கி வெட்டிங்கில் வந்து கொடுத்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுகிட்டே நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்களை பிரதராக நினைக்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோ நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணலைன்னு சொன்னதுமே நீங்கள் போய் சொல்லிட்டுருக்கீங்க, உங்களுக்குமே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த வாட்சை நான் வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை வந்து நான் பிரதர்னு கூப்பிட விரும்பலன்னு சொன்னேன் இல்லை, நான் அப்புறந்தே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் கூட டிஸ்டன்ஸ் நான் வந்து 3 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு நான் உங்களை பிரதர்
பிரதராக பார்க்கல, நான் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னதும் நான் வந்து உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், உன் மேலே எனக்கு லவ்லாம் கிடையாதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே யார்கிட்டயே கால் பண்ணுறான், உன்னோட பேபியை நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ என்னோட பேபியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பாட்டிட்டாங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு காமிச்சது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அவள் மேலே போகும்போது ஸ்லிப்பாகி விழுக போறான். நம்ம ஹீரோ தான் அவளை காப்பாத்துறான். பார்த்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு சிப்பை அவனோட பையில போட்டு விட்டுட்டு போயிடுறா. இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வேமா அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து அவளுக்கு வந்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது, ஷாவோட பையனை வந்துட்டு அவன் வழியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், என்னாச்சு அப்படின்றத சொன்னது, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு இப்போ என்னோட பையனா வந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் தகுதியாயிருச்சு, ஸோ இந்த கம்பெனியை நான் உன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், உனக்கு வந்துட்டு சில சீக்ரெட்ஸுமே நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சில சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே அங்கே அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு இவர் கூட சேர்ந்துட்டு அது எல்லாத்தையுமே அங்கே வந்து பண்ணுறதுக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோவோட மைண்ட்லேயுமே வேற ஒன்று பெருசாக வந்து போயிட்டுருக்கு போல். அவனோட அந்த பழைய செக்ரட்டரியை மீட் பண்ணதுமே, பாஸ் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எல்லா ப்ரூஃப்மே கிடைச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், கண்டிப்பாக அந்த ஆள் தான் பெரிய கிரிமினல், அவரை வந்து தப்பிக்க விடக்கூடாது, ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வசமாக மாட்ட வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட நீ எனக்காக கப் நூடுல்ஸ் பண்ணி கொடுன்னு சொன்னதும் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிட்டதுமே, நீங்கள் தள்ளி என்கிட்ட இருந்து இனிமேல் இருக்கணும், நான் உங்கள்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு என்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி அங்கே என்ன லேப்டாப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு போய் திருட்டு வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு போல். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த பென்ட்ரைவில் மாற்றிட்டு போகும்போது அவங்க அப்பாங்க உள்ளே வந்துடுறாரு. நீ என்னங்க பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதும், நான் வந்து மேரேஜ் நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணலப்பா, அதுக்கு தான் என்னோட கார்டு எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நீ வந்துட்டு ஹாப்பியாக லைஃப்பில் இருக்கணும், எனக்கு அதே போதும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவருக்குமே அங்கே டவுட் ஆகிட்டு லேப்டாப்பில் என்ன வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு தாங்க மெசேஜ் பண்ணுறா, நாளைக்கு என்னோட வெட்டிங், நீ கண்டிப்பாக என்னோட வெட்டிங்க்கு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. வெட்டிங்காக அவன் ரெடியாக இருக்கும்போது அங்கே ஷாவ் வந்துடுறான். ஏன்னா அவனுக்கு கூப்பிட்டையா வரலையா என்னன்னு சொன்னதும், நானுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் வந்துடுது, இப்படி போலீஸ் வந்துட்டு உங்களை வந்து பிடிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே வந்துட்டு இப்போ கிளம்பி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ஐடியா பண்ணுறாரு. ஏதோ ட்ரிப் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு அவர் ஐடியா பண்ணிட்டார் போல் எஸ்கேப் ஆகுறதுக்கு. அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட காருமே அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னதும் இதுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் போங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இறங்கி வந்து அவங்க கூடலாம் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவர் எப்படியாச்சும் வந்து ஜெயிலில் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு. அப்போ அவனையுமே அடித்து அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்காக அவன் ஒரு கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கான். அப்போ அதில் வந்துட்டு உன்னோட அப்பா தான் இருக்கிறதுலே பெரிய கிரிமினல், அவர் என்னோட அப்பாவோட சாவுக்கு அவர் தான் காரணம், உன்னோட அம்மாவோட சாவுக்குமே அவர் என்னோட அம்மாவுக்கு உடந்தையாக தான் இருந்திருக்காரு, அதே மாதிரி தான் நான் வந்துட்டு இப்போ அவரை பழி வாங்கணும்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் என் கூட சேர்ந்து நீ இருந்தேன்னா உனக்குமே டேஞ்சர் ஆயிரும், நான் இப்போ பண்ண போகிற காரியத்தால் நான் இறந்து கூட போகலாம், அதனால தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டேன், பாரு உனக்காக உன்னோட பர்த்டேக்கு நான் எவ்வளோ வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு, அதுக்கப்புறம் இந்த ரிங்குமே நான் மேரேஜ் பண்ணணும்னு தான் வாங்கினேன், பட் என் கூட வந்துட்டு இருந்தேனா நீ வந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்றத சொல்றான். நீ ஷாவை மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இவனை பார்த்தா கட்டி போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து நீ எவ்வளோ தைரியம் தான் நீ என் கூட சேர்ந்து இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணியிருப்ப, கண்டிப்பாக வந்துட்டு உன்னை வந்து சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும், நீங்கள் தானே என்னோட அப்பாவோட சாவுக்கு காரணம், அதுக்கப்புறம் எவ்வளோ வந்துட்டு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அவனுக்கு வாட்சை கிஃப்டாக கொடுத்தா இல்லையா, அதில் வந்து ட்ராக்கர் வந்துட்டு அவள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா போல், ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அதை வச்சு அவள் ஐடியா பண்ணிவிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவன் பண்ண பாவத்துக்கு இவன் கண்டிப்பாக வந்துட்டு சாகணும்னு அவர் சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் பண்ணதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றத சொன்னதும், நீ எவ்வளோ தைரியம் தான் என் கூட சேர்ந்து இருந்து என்னவே வந்து ஏமாத்திருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் ஷாவ் எல்லாருமே வேகமாக அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வந்து அடித்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, விலகுன்னு அவங்க அப்பா சொன்னதும், நான் வந்து இவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், இவனோட குழந்தைக்கு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவர் ரொம்ப கோவமாயிடுறாரு. நீ என்ன சொல்லிட்டுருக்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்டு அவருக்கு மனசே வந்து உடஞ்சி போயிடுது. அங்கே போலீஸுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, அவரையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ நிலைமையை பார்த்துட்டு ப்ளீஸ் நீ எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. வெட்டிங் எதுவுமா நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அவனை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டான். நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும், நீ கிஸ் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கிஸ் கொடுத்துட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம வீக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்க ரொம்ப ஹாப்பியாக வர்றாங்க. பட் வந்துட்டு இவங்க பண்ண பாவத்துக்கு இவங்க ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் அடைச்சி வச்சிடுறான். அப்போ நீ அவனோட அம்மாவை இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், அவங்க பண்ணதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேணாமான்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின், இந்த பென் ட்ரைவ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அதுலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு இனிமேல் எல்லாத்தையும் நடந்ததை மறந்துட்டு ஹாப்பியான லைஃப்பை வாழலாம் அப்படின்றத சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை போய் அங்கே ஜெயிலில் மீட் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவருமே நடந்ததெல்லாம் நினச்சிட்டு அவர்கிட்ட வந்து மனசார மன்னிப்பு கேட்குறாரு. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்ப்பா, நீங்கள் வந்துட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லபடியாக திருந்தி வரணும் அப்படின்றத சொன்னதும் அவருமே அங்கே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்ததுமே, நீ இப்படியே பண்ணிட்டுருக்காம கூட்டிகிட்டு போய் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், நெக்ஸ்ட் டேவே 2 பேருமே போய் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஷாவாங்க அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு, இவ என்னோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் நீ இவட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின், நீ எதுக்காக அவன்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக பேசிகிட்டு இருக்கா, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தெரியுமான்னு சொன்னதும், நானுமே தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவனோட குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு 7 மந்த்ஸ் ஆகிடுது. ஹீரோயினுமே அங்கே பேபியை வந்துட்டு எப்படி வந்து வளர்க்கணும், எப்படி வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக அவளுக்கு டெலிவரி டேட்டுமே வந்துடுது. அங்கே டெலிவரி ஆகும்போது அங்கே பெயின் தாங்க முடியல, அவள் கத்திட்டு அழுதுட்ருக்கா. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ குழந்தைய வந்துட்டு பொண்ணுங்க தானே பெற்றுக்குவாங்க, இதுக்கு என்ன திட்டான்னு சொன்னதும் அவளுக்கு பெயின் ஆகிட்டுருக்குல்ல அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்து பாய் பேபி பிறந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணதும், நான் வந்து ரொம்பவே வலி தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு போயிட்டேன், இதுக்கப்புறம் இன்னொரு குழந்தையெல்லாம் என்னால் பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நீ பெற்றுக்க வேணாம், நான் வந்துட்டு பெற்றுக்கிறேன் பேபின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட்ட எங்கே வந்துட்டு குழந்தைய காணோம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, குழந்தைய வந்துட்டு என்னோட சிஸ்டர் வச்சுருக்கான்னு சொன்னதும், சிஸ்டர் வச்சிருக்காளா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவட்ட காசை கொடுத்து எதுவும் குழந்தைய வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கியான்னு கேட்டதும், ஆமாம் அவள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நான் 2 மில்லியன் கொடுத்துருக்கேன், அவள் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறட்டும், நம்ம இன்னொரு பேபிக்கு ட்ரை பண்ண வேணாமான்னு சொன்னதும், சொல்லிட்டு இருக்க காசை கொடுத்து குழந்தைய அவளை வச்சுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரண்ட் வேற போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. நான் இருக்கும்போது நீ ஏன் பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கூட திரும்ப ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். குழந்தைய தூக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துட்ருக்கா. அங்கே வந்துட்டு பாலெலாம் கொடுத்துட்டு, நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவேன்னு சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.